பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இந்த அருமையான நாளிலும் கூட நாம் தேவன் நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை அவருடைய மகனாய் மகளாய் அவருடைய நித்திய ராஜ்யத்திலே சேர்க்கும்படியாய் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த அந்த உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், அவர் மீட்பரும் இரட்சகரும் பரிகாரியுமானவராக இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று தேவன் பாதாளத்தையும் அதன் வல்லமையும் மரணத்தையும் அதன் கூரையும் முறித்து போட்ட தேவன் அவர். அவர் நம்ம மத்தியில இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் பரிசுத்த ஆவியாய் நம் மத்தியிலே நம்மோடு கூட இருக்கிறவர். மரித்தவர் மத்தியிலிருந்து அவர் ஜீவனை கொடுத்து உயிர் கிளத்தை செய்த தேவன் அவர். அவர் உயிர் தெழுந்த பொழுது கல்லறைகளும் திறக்கப்பட்டது. அங்கிருந்த அநேகர் அவரை கண்டு அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அநேகர் மனம் திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லி, அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவரை, மகத்துவமானவரை, அவர் இந்த நாளிலும் கூட அவர் இந்த பூமிக்கு திரும்ப வருவேன் என்று சொல்லி அவருடைய எக்கால சத்தம் இன்றைக்கு முழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மனதுருகிற தேவனை, அவர் சர்வ வல்லவரை, நல்லவரை, இரக்கத்திற்கும் அவருடைய அன்பிற்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவர் அன்பிற்கு அளவே இல்லை என்று இந்த வேதம் சொல்லி இருக்கிறது. அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்த தேவன் அவர். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை, அந்த தண்டனை அவர் மேல் விழுந்தது என்று வேதம் சொல்லி, சாபமான முள்முடியை அவர் நமக்காக தலையிலே சுமந்து அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன் அவர். நம்முடைய மீறுதல்கள் அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் தழும்புகளால் குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான தேவனை, மகிமையின் தேவனை, அன்பின் தேவனை, இரக்கத்தின் தேவனை, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் நிறைந்தவரை, யூத ராஜசிங்கமானவரை, அவர் உயிர் தெழுந்தவரை, அவர் வேதாளங்கள் பாதாளங்களை ஜெயித்தெழுந்தவரை, வானத்தின் சர்வ சேனைகளும் அவரை துதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் துதிக்கு பாத்திரராகிய துதிக்கு பாத்திரரை நாம் துதிக்கும் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவரை, நமக்காக எழுந்தார் என்று நாம் அவரை பாடும்படியா, அவரை பயப்படுகிற பயம், அவரு நம்மளிருந்து எல்லா பயத்தை எடுத்து போட்டு பயப்படாதே என்று சொல்லி, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர். அவர் உயிர் தெழுந்த தேவனாய் மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று வேதம் சொல்லி அவர் மரணத்தை ஜெயமாக விழினவர் தேவன் அவர். சாவின் பயங்கரத்தை ஒழித்து போட, எல்லா பிசாசினுடைய அந்தகார வல்லமைகளை அழித்து போட அவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவனை, ஜெயத்தை கொடுத்தவரை, நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து நம்மை வரவேற்கும்படியாய் அவர் அந்த பரலோக ராஜ்யத்திலே காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுதலின் தேவனாக இருக்கிறார். பாவங்களை போக்கவே அவர் உயிர்த்தெழுந்தார், பாவிகளை ரட்சிக்கவே அவர் பலியானார் என்று வேதம் சொல்லி, அந்த உயிர்த்தெழுந்த தேவனை நம் இந்த காலை வேளையிலே நன்றி கலந்த இருதயத்தோடு அவரை மகிமைப்படுத்தி, அவரை ஸ்தோத்தரித்து கனப்படுத்தி நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 733வது பாடல், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று நமக்காக உயிரோடு எழுந்தவரை நாம் இந்த வேளையிலே ஆராதனை செய்ய, அவரை மகிமைப்படுத்த, நாம் கனப்படுத்த, நாம் பாடல் மூலமாய் அவரை மகிமைப்படுத்த ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதி உம்மை ஆராதனை செய்கிறோம், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா 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 அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா
அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தவரை, மரணத்தை ஜெயித்தவரை, பாதாளத்தை வென்றவரை, இந்த அகிலம் முழுவதும் ஆண்டு கொண்டிருக்கிறவரை, நமக்கு ஆனந்தத்தை, பாக்கியத்தை, நன்மையை, கிருபையை கொடுத்தவரை, வேத வசனத்தின் பாக்கியத்தை, என் வாயிலிருந்து புறப்பட்ட வசத்தை அது வெறுமையாய் திரும்பாது, சொன்னதை நிறைவேற்றும் என்று, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போகும், அதன் ஒரு உறுப்பாகிலும் மாறி போவதில்லை என்று சொன்ன. வானம் ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லேன். அவருடைய வார்த்தை அது காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நம்மை புது பலனை தருகிறது, நமக்கு மீட்பை தருகிறது, நமக்கு புகலிடத்தை தருகிறது, நமக்கு ரட்சிப்பையும், ஆபத்து நாட்களிலே நமக்கு அனுகூலத்தையும், நமக்கு அடைக்கலத்தையும் புகலிடத்தையும் தருகிற அந்த மகிமையின் தேவனை, பாதாளத்தின் கட்டுகளை ஜெயித்தவர், பாதாளத்தின் எல்லா வல்லமைகளை முறித்தெறிந்து பிசாசின் தலையை நசுக்கி போட்டவர், அவர் ஜெயத்தை கொடுத்த தேவன். அவர் பாவிகளை நேசிக்கிற தேவனாய், பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார். பாவம் செய்யாதே என்று சொல்லி நம்மை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கோபாக்கினி, அவர் கோபத்தின் அக்கினியானது இந்த பூமியை சுட்டரித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவரே ஜீவனை கொடுத்து நம்மை பாதுகாத்து, பரிசுத்தவான்கள் அழிவை காண ஒட்டீர் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் அவர் விண்ணமாய் நமக்கு பெரிய காரியங்களை செய்தவர். அதை எண்ணி ஒவ்வொரு நாளும் அவரை கனப்படுத்தி, அவரிலே மகிழ்ந்து கலிகூர்ந்து இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கரத்திலே வர, அவரை ஆராதிக்க, தொழுது கொள்ள தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் நன்றி சொல்லி, நம்மளே யாராவது ஒருவர் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே இரக்கம். ஆமென், ஆமென் ராஜா. நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே. நன்றி ஐயா, நன்றி அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென் ராஜா. ஆமென் அப்பா. நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென் தகப்பனே, ஆமென் அப்பா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
அறியபடி ஆமென் ஆமென். நன்றி ஐயா, நன்றி அப்பா. மனம் திரும்பாத ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப இரக்கம் பாராட்டும், இரக்கம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே மன்னித்து கத்தாவே ஆண்டவரே அவர்களும் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு செல்க சொல்ல கத்தாவே ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆமென் ராஜா. நன்றி ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் தகப்பனே. இரக்கமாயிரும் இரக்கமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ராஜா. ஊழியக்காரர்களோடு ஜெபிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உங்கள் வார்த்தையை கேட்க வேண்டும் கர்த்தாவே. அது அதிசயமாக அற்புதம் உண்டு கர்த்தாவே. அதில் விடுதலை உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஐயா, நன்றி அப்பா. அந்த வார்த்தையை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. இந்த இடத்தை தந்தது கூட நன்றி ஆண்டவரே. வந்துள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதம் கர்த்தாவே. நன்றி அப்பா. ஆமென். செல்விக்கா கூட ஜெபிக்கிறா அந்த மகன் சரீரத்தில் உள்ள பெண்களுக்கு எல்லாம் முஸ்லிம் எடுத்து போட்டது கூட நன்றி ஆண்டவரே. அவருக்கு சரீரத்தில் நல்ல கிடைத்து சுகத்தின் தந்தையை கர்த்தாவே. கோடான கோடி நன்றி கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் வேலைக்காரிகளை ஆசீர்வதி கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்கணும் கர்த்தாவே. அந்த சிறு பிள்ளைகளை பிள்ளைகளின் இடத்தில் வர கரையிலே பகவராஜத்தில் இடம் சொன்னீரே கர்த்தாவே. இந்த சிறு பிள்ளைகள் சிறு வயது முதலே கர்த்தாவே உம்மை பற்றிய அறிவிலும் நன்றி ஆண்டவரே. ஞானத்திலும் புத்தியிலும் உம்மை பற்றிய காரியத்தில் அதிகமாக துதிக்கிறோம் 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 அப்பா. இன்னும் அவருக்கு நாகராஜுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாரமும் தடையில்லாமல் ஆராதனை கலந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த வேலை காரியம் இருந்தாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர்களும் கர்த்தாவே அவங்க தேடுகிற அந்த உணர்வை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் ராஜா. ஒவ்வொரு வாரமும் ஆராதனை கலந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை குடும்பத்தோடு பெற்றுக்கொண்ட கிருபை செய்யும் கிருபை செய்யும். ஆமென் ஆமென் அப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆமென் தகப்பனே. ஆமென் அப்பா. கடன்பாரங்களை முற்றிலும் எடுத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கடன்பாரங்களைலாம் எத்தனையோ கர்த்தாவே ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ராஜா. கர்த்தாவே இருக்கிறார்கள் கர்த்தாவே பிரச்சனையிலிருந்து அந்த பிள்ளைகளை ஆமென் ஆமென் ராஜா. ஒவ்வொருவரும் ஜெபிக்க கிருபை செய்யும் கிருபை செய்யும். ஆமென் ஆமென் அப்பா. நன்றி அப்பா. ஆமென் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உண்டு பண்ணும் அப்பா. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென் ராஜா. நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் ராஜா. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமா எங்கள் ஒவ்வொருவருக்காய் உடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்து எங்களை மறுரூபப்படுத்த போகிறோம். உமக்கு நன்றி செலுத்தும். எங்களை பலப்படுத்துறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பிற்காய் நன்றி செலுத்தும். உடைய இரக்கத்திற்காய் நன்றி செலுத்தும். உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக நீர் நம்முடைய ஜீவனை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்தும். நம்முடைய அன்பு மாறாததாக இருக்கிறது. உடைய இரக்கம் கிருபை மாறாததாக இருக்கு. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது.
உங்க தயவும் பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. தாயின் என்னை இழுத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் தெரிந்து கொண்டீரே. தாயை போ ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் ஒன்றும் தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. ஆமாண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது. நீர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்தவராய், மகிமையின் தேவனாய், மாறாதவராய், அற்புதமானவராய், அதிசயங்களையும் அடையாளங்களையும் காணப்பண்ணுகிற தேவனாய் எங்கள் மத்தியில இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை இரக்கத்தை நாங்கள் நினைத்து ஆண்டவரே, எங்கள் பாவத்தை போக்கி எங்கள் பயத்தை நீக்கி எங்களுக்கு பரம சந்தோஷத்தை கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் உம்முடைய நாமம் அன்றாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று நீர் வானத்தின் அதிபதியாக இருக்கிறீர், பூமியின் அதிபதியாக இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் அப்பா. முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடும் என்று சொல். நீரே கர்த்தர் என்று, நீரே இரட்சகர் என்றும், நீரே பரிகாரி என்றும், நீரே பரிசுத்தர் என்றும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உடைய அன்பு தயவு கிருபை இரக்கத்திற்காய் நன்றி சொல். நீரே மாறாதவருக்காய் நன்றி சொல். உடைய தயவுக்காய் நன்றி செலுத்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே மகிமைப்படும். ஆமென். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித் வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித் வீரமுள்ள திருநாமம. நாமும் வென்றிடுவோம் என் நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்தீர் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம. பரலோகத்தில் சேர் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாம எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இயேசு என்கிற நாமம் அது மகிமையின் நாமம், வானத்திலும் பூமியிலும் வல்லமையுள்ள நாமம் அப்பா. அந்த நாமத்திலே நாங்கள் உம்முடைய பிள்ளையாக, மகனாய் மகளாய் இடத்துல வர கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். ஆமென். நாம் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 625வது பாடல். சாரி, 725. உயிர் தெழுந்தவரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தவரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே என்கிற பாடல். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே என்கிற பாடல். தெழுந்தாரே அல்லேலூயா, தெழுந்தாரே உயிருடன் எழுந்த உயிருடன் எழுந்த என் மீட்பர்
சொந்தமானாரே. எழுந்தாரே, எழுந்தாரே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவக பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவக பயந்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதா செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, ஜெயித்தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியில் ஜீவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெறுகிறது. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெறுகிறது. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. எல்லாமான இருள் நீக்கினாரே, எம்மாவு சீஷர்களின் எல்லாமான இருள் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. மரணமே உன் தோங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, மரணமும் தோன்றெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, சாவையும் ஜெயித்தார் சபையோரை துதி சாற்றிடுவோம். சாவையும் பேயையும் ஜெயித்தார் சபையோர் துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. என்றும் இன்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே, ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே, தாரே, ஆவியும் தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. சுத்தமாகுதலை பயத்துடன் கொள்வோம், பரிசுத்தமாகுதலை கற்றுக்கொள்வோம். எக்காலம் தொனிக்கையில் எழுந்தோம், எக்காலம் தொனிக்கையில் உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. எழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த
உன்னதமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் நமக்காக அவர் உயிர்த்தெழுந்தவர், நமக்காக அவர் வெற்றி சிறந்த தேவனாய், அவர் நமக்காக அங்க கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் பவனி வந்து அவர் ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்று பாடும்படியா, துன்பங்கள் பலவீனங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவர் நமக்கு விடுதலை மீட்பை கொடுத்த தேவன் அவர். அப்படிப்பட்ட அந்த அன்பின் தேவனை, அந்த இரக்கத்தின் தேவனை, மகிமையின் தேவனை இந்த நாளிலும் கூட நாம் நின்ற வண்ணமாக அவருடைய வார்த்தையை வாசித்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். நாம் நீண்ட வண்ணமாக சங்கீத புத்தகம் 122 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீத புத்தகம் 122. 122 சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் ஆகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் உனக்கு நன்மையுண்டாக தேடுவேன். ஆமென். வாசித்த வார்த்தையிலே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்குரிய வேத பகுதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மரித்து உயிர் தெழுந்த நாளை இன்றைக்கு உலகம் முழுவதும் அவருடைய நாளை நினைவு கூறுகிற இந்த நாளை நாமும் இந்த வேளையிலே வேதத்தின் மூலமாக அவர் நமக்கு சொன்ன ஒரு அதிசயமான ஆசீர்வாதமான காரியத்தை இந்த நாளிலும் நாம் தியானித்து வார்த்தையின் மூலமாக அவருடைய காரியத்தை நாம் அறிந்து கொள்ள, அதனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள இந்த வேளையிலே நின்ற வண்ணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷகம் 28ஆம் அதிகாரம் 1 8 வரை நாம் வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். வாசித்த வார்த்தைகளை ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தியானிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட வாசித்த உடைய சத்திய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிலே சொல்லப்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களை
ஆசீர்வாதங்களை, அதிலே சொல்லப்பட்டிருக்கிற நன்மைகளை, அதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே உம்முடைய சத்திய வார்த்தைகளை குறித்து இந்த நேரத்திலே தியானிக்க தேவ கிருபை கொடுத்திருக்காய் நன்றி. நீரே வார்த்தையாய் இருக்கிறீர், நீரே தேவனாய் இருக்கிறீர், மரித்து உயிர் தெழுந்தவராய் எங்கள் மத்தியிலே இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாய், அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய கரத்திலே இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேச வேண்டுமா உம்முடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு இந்த உயிர்த்தெழுதலின் நாளை கர்த்தர் நமக்கு காண கிருபை கொடுத்திருக்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவாராக. இந்த அருமையான நாளிலும் கூட இங்கே நாம் வாசித்த இந்த முக்கியமான வேத வார்த்தைகளிலே குறித்து வேதத்திலே இங்கே நாம் கவனிக்கிற பொழுது ஒரு 3 ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்து அவர் மரித்த பிறகு அந்த வாரத்தின் முதலாம் நாள் ஆகிய அந்த விடியற் காலையிலே அங்கே மகதலேனாள் ஆகிய மரியாளும், நீங்கள் மத்தேயிலே வாசிக்கிறப்போ 2 ஸ்திரீகளுடைய பெயரை போட்டிருக்கிறது. ஒன்று மகதலேனாள் ஆகிய மரியாள், இன்னொன்று மற்ற மரியாள். ஆனால் நீங்க மார்க்கு சுவிசேஷத்துல வாசித்தீர்கள், ஆனால் 16ஆம் அதிகாரத்துல அங்கே ஓய்வு நாளான 16:1 மகதலேனாள் ஆகிய மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலாமே என்பவளும் என்று அங்கே அவருக்கு சுகந்த வாசம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வந்து வாரத்தின் முதலாம் நாளில் அங்கே வருகிறதை நம்ம அங்கே கவனிக்கிறோம். லூக்காவிலே வாசிக்கிற பொழுது அங்கே சில ஸ்திரீகள் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை சொன்னது யார் என்று இங்கு சொல்லி இருக்கிறது. மகதலேனாள் ஆகிய மரியாள், யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் என்று இங்கே 3 ஸ்திரீகளை குறிப்பிட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்திலே பார்த்தீர்களானால் மகதலேனாள் ஆகிய மரியாள் என்று மட்டுமே சொல்லி இருக்கிறது. நான் ஏன் இந்த காரியத்தை சொல்ல வருகிறேன் என்றால், இங்கே ஒவ்வொரு சீஷர்கள் அங்கே அந்த மிக முக்கியமான ஸ்திரீகளை குறித்தும், ஆனால் இங்கே லூக்கா அந்த 3 ஸ்திரீகளுடைய பெயர்களை குறித்தும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். இந்த 3 பேருக்குள்ளும் ஒரு அற்புதமான ஒரு காரியம், ஒரு அதிசயமான ஒரு ஆசீர்வாதமான காரியம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் செல்லுகிறார்களோ அவர்களோடு கூட சென்ற அவரை கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் அவருக்கு உதவி செய்கிற ஒரு அருமையான ஸ்திரீகளாக இருந்தார். ஆமென். நமக்கு எப்பொழுதுமே தெரியும், ஸ்திரீ சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் தேவன் எங்கேயோ அங்குதான் சபை இருக்கும். ஆமென். தேவன் இருக்கிற இடம்தான் தேவ பிள்ளைகள் இருக்கிற இடம், அந்த இடம்தான் தேவ சபை. ஆமென். அப்போ பாருங்க, இயேசு எங்கெல்லாம் செல்லுகிறார்களோ இந்த ஸ்திரீகளும் பின் செல்லுகிறார்கள். ஆமென். அதை போலத்தான் நாமும் நாம் ஒரே இடத்திலே உட்காராதபடி சகல சிருஷ்டிக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் வருகைக்கு முன்பாக இந்த முழு உலகத்திலும் சொல்லுவது மிக கடினம் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். நீங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க, நான் வர்றதுக்கு முன்னாடி உங்களால அதை சொல்ல முடியுமா என்கிற மாதிரி அங்கே பார்க்க முடிகிறது. அதனாலதான் இன்றைக்கும் அநேக இடங்களிலே சந்ததிகள் மாறி வர வர அந்த சந்ததிகளுக்குள்ளே இன்றைக்கும் அநேக இடங்களிலே சென்று சுவிசேஷம் பிரசங்கிக்கவோ அல்லது தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் வாசிக்கவோ டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் இருக்கிறது. அதனால் நாம் அந்த காரியங்களுக்காக இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டுமல்ல. ஆமென். அவர் எல்லா ஜனங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். அவரை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்
உயிர்த்தெழுதலின் தேவனாய் இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள முடிகிறது. உலகத்திலே அநேக ஜனங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். இயேசு ஏதோ உயிர்த்தெழுந்தன்னு சொல்றாங்க, அது கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை என்று. அப்ப அவங்க பாடர் விசுவாசிகளாக இருக்கிறார்களே தவிர அவரை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாராக இருக்கிறோம்? அவரை பின்பற்றுகிறோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? எனக்கு பின்னே வாருங்கள், யூ ஃபாலோ மீ என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்துல இந்த ஃபேஸ்புக்கு, இன்னும் அநேக இன்ஸ்டாகிராம் அப்படியெல்லாம் இருக்கு. நீங்க அநேகர் ஒவ்வொருத்தர் மனுஷனை பின்பற்றி அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கே போகிறார்கள் சொல்லி அவர்களை பின்பற்றி போய் அவர்களை கமெண்ட் பண்றதை பார்க்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை பின்பற்றி, வேத வார்த்தையை பின்பற்றி, வேதமே தேவன். அப்ப தேவனை பின்பற்றி நாம் தேவனுக்கு பின் செல்லும் பொழுது தேவன் நமக்கு ஒரு மகிமையான மகத்துவமானதை செய்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே மனுஷனுக்கு பின்பற்றுகிற பொழுது அந்த மனிதன் மரித்த பிறகு அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த மனிதனை நினைவு கூறுவது யார்? மரித்த மனுஷனை சில காலங்கள் அல்லது சில சந்ததிகள், ஒரு சந்ததியோ இரண்டாவது சந்ததியோ நினைவு கூறும். அதற்கு பிறகு அவரை நினைவு கூறுவது யாருமே இல்லை. ஆனால் தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றும் பொழுது நம்முடைய சந்ததியும் சந்ததியுடைய சந்ததியும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அதான் கிறிஸ்தவ ஜீவியம், அதான் கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த ஸ்திரீகள் அவரை கனப்படுத்த, நீங்க அதை கவனிச்சீங்கன்னா, ஏன் அந்த ஸ்திரீகள் அங்கே செல்லுகிறார்கள் என்றால், நீங்க அங்க சொல்லி இருக்கிறது பாருங்க, அவருக்கு எதற்காக அங்கே போறாங்களாமா? அந்த உடல் என்ன ஆயிடக்கூடாது, கெட்டு விடக்கூடாது, அந்த உடல் கெட்டு போகக்கூடாதுன்னு சுகந்த வர்க்கம் இடும்படி. நீங்க வாசிங்க மார்க் 16 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவரும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து பாருங்க, அந்த சரீரத்திற்கு, ஏன்னா இந்த ஏரோது ராஜாவும் அங்கே மற்ற அந்த ரோம சேவகர்கள் தான் அந்த உடலை கொண்டு போய் என்ன செய்தாங்க, அடக்கம் பண்ணி வச்சு அதை கல்லறை போட்டு, கல்லறையில அங்கே அந்த பெரிய கல்லை வச்சு அடைச்சு போட்டதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு முந்தின அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா வாசிங்க 45 15-45 வாசிங்க. அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பின் இடத்தில் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துப்பட்டையை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டையிலே சுற்றி கண்மலையில் வெட்டி இருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். பாருங்க, அவரை வைக்கிற இடத்தையும் கூட இந்த ஸ்திரீகள் பின்பற்றி அதை போய் பார்க்கறாங்க. மற்ற சீசர்கள்லாம் எங்க ஓடுனாங்கன்னே தெரியல. நீங்க கவனிச்சு பாருங்க, சீசர்கள் என்ன ஆயிட்டாங்க, பயத்துல ஓடிட்டாங்க. ஏன்னா தங்களையும் பிடித்து கொன்று போடுவார்களோ என்று அவர்கள் ஓடிட்டாங்க. அதனாலதான் நீங்க அதற்கு முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவரை ஒவ்வொரு இடமா கொண்டு செல்றப்பெல்லாம் இவங்க பின்னாடி பயத்தோட பேதுருவை பார்த்து கேட்கிறான், நீயும் கூட இருந்த ஆள் தானேன்னு சொல்றப்போ அப்பொழுதுதான் பேதுரு என்ன செய்கிறாரு, மறுதளிக்கிறார். ஆனால் இந்த ஸ்திரீகள் பாருங்க கூடையே நின்று அதை கவனித்து கொண்டு, அது மட்டுமல்ல அந்த வைக்கிற கல்லறையையும் கவனிக்கிறார். அதனாலதான் அந்த கல்லறைக்கு அடுத்த நாள் அவங்க 2 நாள் கழிச்சு மறுபடியும் வர்றாங்க. 3ஆம் நாள் தான் அங்க வர்றாது. அவரை அங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அவர்களுடைய நேரப்படி சாயங்கால நேரத்துல அங்க கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. சனி அல்ல, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில், அதான் வாரத்தின் முதலாம் நாள், ஓய்வு நாளைக்கு பின்பு. அங்கே அவர்களுக்கு ஓய்வு நாள் என்பது எப்போ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சனிக்கிழமை. அப்போ ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள்ங்கிறது தான் வாரத்தின் முதலாம் நாள். ஞாயிற்றுக்கிழமை தான் வாரத்தின் முதலாம் நாள். அதனாலதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஏன் உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் வாரத்தின் முதலாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்கிறார்கள். என்ன வேலை இருந்தாலும் சரி, வேலையை விட தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரே ஒரு காரியம் இதுதான். மற்ற யாருமே
இவ்வளவு முக்கியத்துவம் படுத்துவதில் இந்த உலகத்துல எத்தனையோ மார்க்கங்கள், எத்தனையோ வழிகள், எத்தனையோ போதனைகள் இருக்கிறது இன்றைக்கு உலகத்துல. இன்னைக்கு புதுசு புதுசா ஒவ்வொரு மனுஷர்கள் புது புது போதனைகளை கொடுத்து கொண்டு அவர்களுக்கு பின் செல்லுகிற ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு ஊர்லயும் புதுசு புதுசா இன்னைக்கு எந்திரிக்கிறாங்க. அநேக பெயர்களை சொல்லி இந்த கடவுள் எனக்குள்ள இருக்கு, அந்த கடவுள் இருக்கு, நான் உங்களுக்கு கடவுளை வழிகாட்டுகிறேன், நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் எழுந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசு சொன்னாரு, நானே வழி. ஏன்னா அவர்தான் தேவன். அங்கே தேவன் அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போறார். ஆமேன். அவர் ஏதோ ஒரு கடவுள் இடத்துல கொண்டு போகல. நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அவர் ஏதோ ஒரு தேவனிடத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு வல்லமை இடத்திலே கொண்டு போல, அவருக்குள்ள இருந்த வல்லமையை, அவருக்குள்ள இருந்த அற்புதத்தை, அதிசயத்தை, ஆசீர்வாதத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளவும் அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு போகிறார். ஆமேன். அதனாலதான் அங்க தோமா ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு. வாசிங்க, யோவான்ல நீங்க வாசித்தீங்கன்னா, பிதாவை எங்களுக்கு காட்டும், அது போதும் என்று சொல்றப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் இவ்வளவு நாள் உங்களோடு கூட இருந்தும் என்னை நீ அறியவில்லையா? இவ்வளவு நாள் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? நீங்க வாசிங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 14. பிலிப்பு கிட்ட சொல்றாரு ஆண்டவர். சாரி, நான் தோமான்ட்டேன், பிலிப்பு கிட்ட. வாசிங்க, யோவான் 14:8 வாசிங்க. ஏன்னா தோமாவும் அங்க ஒரு கேள்வி கேட்கிறார், அதனாலதான் நான் தோமா என்று சொல்வேன். வாசிங்க, 5 வாசித்தீங்கன்னா தெரியும். பாருங்க, தோமா தான் இந்த கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவரே, நீர் எங்க போறேன்னு எங்களுக்கு தெரியாது, என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்றீங்க, எனக்கு பின்னாடி வாங்கன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க எங்க போறீங்க எனக்கு தெரியல. அப்ப நீங்க போற இடமும் தெரியாது, வழியும் தெரியாது, நாங்க எப்படி அறிந்து கொள்வோம்னு சொல்றப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள்ங்கிறார். பாருங்க, இது ஒரு முக்கியமான காரியம். இதற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் என்ன சம்பந்தம் என்றால் இது மிக அவசியமான காரியம். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, இயேசு இந்த பூமியிலே குமாரனாய் வந்தார், அங்கே பிதாவின் இடத்திற்கு போயிருக்காரு, அங்கே அவரு பிதாவினுடைய மடியிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு என்று. இதுல அருமையா சொல்லி இருக்கார். வேற வசனமே உங்களுக்கு தேவையில்லை. மிக தெளிவாக சொல்றாரு பாருங்க, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் கண்டும் இருக்கிறீர்கள். பிதாவை நீங்க கண்டுட்டீங்கிறார். அப்பதான் பிலிப்பு கேட்கிறாரு, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும் ஆண்டவரே, பிதாவை மட்டும் எங்களுக்கு காமிச்சிருங்க, ஏன்னா நீங்க அடிக்கடி பிதாவே பிதாவேன்னு சொல்றீங்களா, அந்த பிதாவை எங்களுக்கு காட்டுங்கிறப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்புவே இவ்வளவு நாள் நான் உன்னோடு இருந்து என்னை நீ அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் எப்படி என்று சொல்லுவானேன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்குள் இருக்கிற அந்த ஆவிதான் யாரு? பிதாவின் ஆவி. இப்ப நமக்குள்ள நம்முடைய ஆவி இருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அவர்களுக்குரிய ஆவி இருக்கிறது. ஆனால் தேவனுக்குள்ள தேவாவி இருக்கிறது. ஆமென். அவர் தேவன், அதனால தேவனுடைய ஆவி அவருக்குள்ள இருக்கிறது. இப்ப நமக்குள்ள நம்முடைய ஆவியும் இருக்கிறது, தேவ ஆவியும் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பரிசுத்தாவியை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். அதனாலதான் கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படுங்கிறார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறார். பரிசுத்தாவி இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ தேவ ஆவி உங்களுக்குள்ள வரும் பொழுது மட்டும்தான் தேவனை நீங்கள் அடையாளம் காண்கிறீர்கள், தேவனை யார் என்று நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அப்ப அதைத்தான் சொல்றாரு, நீங்க என்னை கண்டீர்கள்ங்கிறார். இப்போ நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம். ஆமென். அவர் ஏன் இந்த பூமியில வந்தார் என்பதையும் அவர் விளக்கமாக சொல்றார். நான் என்ன செய்ய போகிறேன், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில்,
வாசிங்க அந்த 3ஆம் வசனத்துல. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ஆ, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி ஆ. நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். பாருங்க, நான் மறுபடியும் வருவேன் என்கிறார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து வருவதற்குத்தான் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் அங்கே 1 தெசலோனிக்கேயர்ல கூட நம்ம வாசிக்கிறப்போ, வாசிங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம இப்ப எதற்கு காத்து கொண்டு இருக்கிறோமாமா? தேவனுடைய வருகைக்காக. தேவனுடைய வாசிங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15, 16 அல்லது இதிலிருந்து கூட வாசிக்கலாம். நீங்க 14 இருந்து கூட வாசிக்கலாம். இயேசு ஆண்டவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களை தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு புத்தி கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். பாருங்க, நம்ம இப்ப என்ன விசுவாசிக்கிறோம் அம்மா? இயேசுவானவர் மரித்து பின்பு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அதான் கிறிஸ்தவ ஜீவியம். அதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. அப்போ அப்படியே அப்படி விசுவாசித்து ஒரு கால் இன்றைக்கு வரைக்கும் யாரெல்லாம் மரித்தார்களோ இயேசுவுக்குள் நித்திரை அடைகிறது. இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் மரிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் யாருக்குள்ள மரிப்பதில்லை? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மரிப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அவர்களுக்குள்ளாக பரிசுத்தாவி இல்லை, தேவனுடைய ஆவி இல்லை. அதனால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரிப்பதில்லை, தேவனுக்குள் மரிப்பதில்லை. இப்ப நம்ம விசுவாசிக்கிறோம், நமக்குள் தேவ ஆவி இருக்கிறது என்று நம்ம நம்புகிறோம், நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதன்படி நாம் ஜீவிக்கிறோம். அப்போ நம்ம ஒரு கால் நாம் நித்திரை அடைந்தால் தேவன் அவரை அவர்களோடு கூட கொண்டு வருவார். ஆமென். அதைத்தான் நாங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த நாளை நாம் கொண்டாடுவதற்கு நாம் அந்த நாளை மிக ஆசீர்வாதமான நாள், ஒரு உன்னதமான நாள். இந்த பூமியிலே எத்தனையோ நாட்களை ஒவ்வொருவரும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, இன்னைக்கு அநேக இடங்கள் அதான் பெரிய ஒரு குறை காணப்படுகிறது. என்ன என்றால், இந்த உயிர்த்தெழுந்த நாளை மட்டும்தான் அவங்க நினைச்சு தேவனை கொண்டாடுவார்கள், மற்ற நாள்ல மறந்து விடுகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக அவர் திரும்ப வருவார், நான் அவனுக்கு காத்திருக்கிறேன், அவருடைய வருகையிலே நான் காணப்படுவேன் என்று அந்த விசுவாசத்தோடு அதே நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டும். அதனாலதான் அங்க சொல்லி இருக்கிறது, அவருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. பாருங்க, தேவ எக்காலம் வானத்திலிருந்து இறங்கி வரும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்யப்படுவோம்? கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். எப்படி நம்ம எதிர்கொண்டு போவோம்ங்கிறது தான் அங்கே 1 தெசலோனிக்கேயர் 15ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம எப்படி தேவனை சந்திக்க போகிறோம் பாருங்க. இந்த சரீரம் தேவனை சந்திக்க முடியாது, ஏன்னா இது பாவத்தில் இருக்கிற சரீரம், இது பாவத்திலே பிறந்த சரீரமாக இருக்கிறது. இந்த சரீரத்தை தேவன் பரிசுத்தப்படுத்தினாலும் நம்ம இந்த சரீரத்திலே தேவனை சந்திப்பதில்லை. அதில் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. வாசிங்க 51ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:51. பாருங்க, ஒரு ரகசியம். அது எப்படிப்பட்டது? ஏனென்றால் நான் அதைத்தான் சொன்னேன், இந்த சரீரம் தேவனை சந்திப்பதில்லை, வேறொரு சரீரம் தான் சந்திக்க போகிறது. அது என்னது? அதுதான் ரகசியம்ங்கிறாரு பவுல்.
என்ன என்றால் நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆ. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஆ. ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே ம். நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். எக்காலம் தொனிக்கும் பாருங்க, நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுகிறோம். இந்த ரூபம் அல்ல. அதனாலதான் நீங்க இங்க அங்க யோவான் சொல்லுகிறார் பாருங்க, 1 யோவான்ல அவர் நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று தெரியல, ஆனால் தேவன் வரும் பொழுது, வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, ஆ. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் பாருங்க, இருக்கிறோம். இப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார், எனக்காய் உயிர்த்தெழுந்தார், நான் அவருடைய வருகையிலே நான் அவரை சந்திப்பேன், நான் அவரோடு கூட தங்க போகிறேன், அவரோடு கூட அந்த நித்திய ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் இருக்க போகிறேன் என்று சொல்லி நம்ம நம்புவதனாலே இப்ப நம்ம தேவ பிள்ளைகள். சரியா? பாருங்க, அடுத்து சொல்றாரு பாருங்க, இனி எப்படி இருப்போம் என்று வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம், அவருக்கு ஒப்பாயிருப்போம். பாருங்க, அவர் என்ன ஆனாரு? அவர் எப்படி? அவர் அந்த மாம்ச சரீரத்துல போகல. கவனிச்சு பாருங்க, அவர் என்ன செய்யல? அந்த சரீரம் என்ன செய்யப்பட்டது? மறுரூபமாக்கப்பட்டது. ஆமென். அதான் மகிமையின் சரீரம். அதைத்தான் நீங்க வாசிங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். இன்னொருவர் பிலிப்பு 3:21 எடுங்க. இன்னொருவர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். பிலிப்பு 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். பாருங்க, அவர் என்ன செய்ய போறாருங்களாமா? இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய அந்த வல்லமையான அந்த மறுரூபமான அந்த சரீரத்தை போல நம்முடைய சரீரத்தையும் அதுக்கு அதே மாதிரி ஒப்பாக நின்று சிமிலர், அதே போல அவர் எப்படி இருக்காரோ அதே போல நம்மையும் மறுரூபப்படுத்துவார். ஆமென். இந்த சாதாரண சரீரம் அல்ல, அது மகிமையின் சரீரமாக அதை மாற்றப் போகிறார். ஆமென். அது மட்டுமல்ல, இங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 14 இருந்து கூட வாசிக்கலாம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருங்கி எழுதுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்களுக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர்கள் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க போதும். பாருங்க, கிறிஸ்துவனுடைய அன்பு நம்ம என்ன செய்கிறதாமா? நெருக்கி ஏவுகிறது. அப்படின்னு என்னது? நம்மை அங்கே தேவனோடு கூட அது இணைக்கிறது, நெருக்கி அது இணைக்கிறது. எதற்காக என்றால், நம்ம எல்லாருக்காக அவர் ஒருவர் மரித்தார். ஆமென். நம்ம எல்லோருக்காக ஒருவர் மரித்து நம்ம எல்லாரும் அவருக்காக என்ன செய்யறோம்? மரிக்கிறோம். ஆமென். நம்ம உலகத்தானுக்காகவோ அல்லது வேறு யாருக்காகவோ நம்ம மரிப்பதில்லை. இன்னைக்கு ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிக்காக அல்லது தன்னுடைய காதலிக்காக, காதலனுக்காக அல்லது பணத்துக்காக இப்படி எப்படியோ மரிச்சு போறாங்க, விபத்துல மரிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் தேவனுக்காக இந்த பூமியிலே சாட்சியா இருந்து கர்த்தருக்குள் நம்ம மரிக்கிறோம். ஆமென். அதனாலதான் நான் கடந்த வாரம் கூட சொன்னேன், யூதாஸ் தான் தற்கொலை செய்து கொண்டான். அது அவன் எடுத்த மிக கொடூரமான முடிவு. இந்த பூமியில ஒரு தேவ பிள்ளைகளும் அப்படிப்பட்ட சிந்தனை அவர்களுக்குள்ள வரவே கூடாது. அப்படி வந்தால் அது பிசாசனுடைய ஆவி. பாருங்க, அப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள், தேவனாலே பரிசுத்தாவினாலே நிரப்பினவர்கள், நாம் மனம் திரும்பினவர்களாக, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் எல்லோருக்காக ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள். இப்ப நம்ம யாராக இருக்கிறோம்?
யாராக இருக்கிறோம்? தங்களுக்காக மறித்து எழுந்தவர். பாருங்க, நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவருக்காக நம்ம பிழைத்திருக்கிறோம். ஆமென். அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று நம்ம நிதானிக்கிறோம். நம்ம எல்லாருக்காக அவர் மரித்தார். நம்ம அவருக்காக இந்த பூமியிலே சாட்சியாக நிற்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஆகையால் இது முதற்கொண்டு நான் உங்களை மாம்சத்தின்படி அறியலை. நம்ம பவுல் எப்படி சொல்றாரு? தேவனுக்குள்ளாக தேவன் எப்படி மறுரூபமானவர், அதை போல நீங்களும் மறுரூபமாக வேண்டும். அதைத்தான் அடுத்த வசனம் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறீங்களாமா? புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள அந்த பழைய மனிதன், பழைய சிந்தனைகள், பழைய பாவங்கள், பழைய அக்கிரமமான யோசனைகள், அக்கிரமமான வழிகள், குழப்பத்தின் ஆவிகள், சண்டையின் ஆவிகள், வாக்குவாதத்தின் ஆவிகள், கீழ்ப்படியாமையின் ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு ஒளிந்து போயிற்று. இப்பொழுது எல்லாம் புதிதாக இருக்கிறது. பாருங்க, அதைத்தான் 19ஆம் வசனம் சொல்றாரு. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, எத்தனையோ உபதேசம் இருக்கிறது. அதுல இந்த ஒப்புரவாகுதலின் உபதேசம். ஒப்புரவாகுதல்னா என்னது? அதை ஆங்கிலத்துல வாசிங்க. 19ஆம் வசனத்தை ஆங்கிலத்துல வாசிப்போம். வாசிங்க, எடுத்து சீக்கிரம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். To which that God was in Christ, reconciling the world unto himself, not imputing their trespasses unto them, and committed unto the word of reconciliation. என்னவாமா? ரீகன்சிலேஷன். அதான் ஒப்புரவாகுதலின் ஊழியம். பாருங்க, அவர் என்ன செய்யறாராமா? commit unto us the word of reconciliation. அதை மறுபடியும் தேவனுக்குள்ளாக சீர்படுத்துவது. ஆமென். கன்சிலேஷன் என்னது? சீர்படுத்துகிறது, அதை சரிபடுத்துகிறது, அதை மறுபடியும் சீர்படுத்தி சரிபடுத்தி அதை சரியாக செய்வது. அதுதான் ரீகன்சிலேஷன். பாருங்க, தேவன் அதை செய்கிறார். அதுதான் அது எப்படிப்பட்டதாமா? அதுவும் ஒரு உபதேசம். ஆமென். இப்போ பாருங்க, தேவன் நமக்கு என்ன செய்கிறாராமா? 21ஆம் வசனம் செய்து, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. அதனாலதான் நம்ம யாரா இருக்கிறோம்? நம்மை நீதிமான் என்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்ப நம்ம நீதிமான் அல்ல, நாம் அவரை விசுவாசிப்பதினால் தேவன் நம்மை நீதிமான் ஆக்குகிறார். அப்ப பாருங்க, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம்னா தேவனுக்கு தெரியாது. பாவம் என்பது என்னது? இருள். பாவம் என்றால் என்னது? இருள். அதனாலதான் பாருங்க, நான் இன்னைக்கு கூட ஒரு வசனத்தை போட்டேன். நீங்க மீகால வாசித்தீங்கன்னா, மீகா 7ஆம் அதிகாரம் அந்த வசனம் பாருங்க, ஒரு அருமையான வசனம். இன்னைக்கு அநேகர் அந்த வசனத்தை, இந்த உலகத்தான் பயன்படுத்துறாங்க அந்த வசனத்தை. மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, கவனமா கேளுங்க. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. பாருங்க, இன்னைக்கு சத்துருவானவன். இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் எதிர்த்து நிற்கிறவர்கள் இன்னைக்கு பெரிய சந்தோஷப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவை எப்படி அன்றைக்கு பிசாசு என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்துவை கொன்று போட அந்த ரோம சேவகர்களையும், அங்கே ரோம அதிபதிகளையும், ஏரோது ராஜாவையும், அங்கே மற்ற அதிபதிகளையும் அவன் என்ன செய்தான்? ஏவினான். எப்படியாகிலும் அவரை கொன்று போடுங்கள், அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். அதான் கேட்கிற அப்படி பிலிப்பு அங்கே கேட்கிறார். அங்கே அந்த ரோம அதிபதி பேர் என்னது? யார் அவரு? அதிபதி பேர் என்ன? எல்லாரும் மறந்தாச்சு.
ஸ்தோத்திரம். ஒன்று ஏரேது ராஜா, இன்னொன்னு யாரு? பிலாத்து. 10 தடவை சொல்லுங்க, பிலாத்து பிலாத்துன்னு சொல்லுங்க, அப்பதான் ஞாபகம் வச்சுக்குவீங்க எல்லாம். நீங்க மற்ற மனுஷனுடைய பெயரை ஞாபகம் வச்சுக்கிறத விட அந்த எதிராளிகளாகிய அங்கே தேவனை ஒப்பு கொடுத்த மிக முக்கியமான இவனும் ஒருத்த. பிலாத்து மிக முக்கியமான ஒரு நபர். அடுத்து இன்னொன்னு யாரு? ஏரேது ராஜா. நீங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கொண்டு போறாங்க. நீங்க வாசிங்க, 11ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 27:11 வாசிங்க. தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறதுபடிதான் என்றார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றஞ்சாட்டுகையில் அவர் மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உங்கள் மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனையும் விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக் கொள்வார்களோ அவனை அவர்களுக்கு விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாய் இருந்தது. போதும் விடுங்க. இங்க நீங்க பாருங்க, ஒன்று தேசாதிபதியாகிய பொந்து பிலாத்து, அவன் பேர் என்னது? பொந்தியு பிலாத்துன்னு போட்டிருக்கு. 2ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்து. இன்னொன்னு ஏரேது ராஜா. இந்த 2 பேர்த்துக்கிட்ட தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போறாங்க. சரியா? அந்த இரவு முழுவதும் அங்கேயும் எங்கேயும் கொண்டு போறாங்க. அதே மாதிரி அங்கிருந்த பிரதான ஆசாரியர் பேர் என்னது? பிரதான ஆசாரியர் பேரு காய்பா. பாருங்க, இவர்கள் எல்லாம் ஏன் நான் அந்த பேர்களை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும்னு சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே அங்கே இவர்கள் எல்லாம் முக்கிய பதவியில இருந்தவங்க. இவர்கள் தான் என்ன செய்யப்பட்டாங்க? அவரை கொலை செய்வதற்கு கூட இருந்து அதை அனுமதித்தவர்கள். ஒண்ணு ஏரேது, நீங்க வாசித்தீங்கன்னா வாசிங்க, லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 23:1 வாசிங்க. அவருடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய், பாருங்க, அங்க முதல்ல பிலாத்துவினிடத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க யாரா இருக்கிறாங்க? ஏரேது ராஜாவுக்கு எதிராக பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கிற பொழுது அவன் அப்படித்தான் என்று சொல்றாங்க. ஏனென்றால் அங்கே இவன் 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, ஏரேது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தாரும் அதை காணும்படி அவரும் அங்கே வருகிறார். 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏரேது தன் போர் சேவரோடு அவரை பார்த்து நிந்திக்கிறான். 12ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா தெரியும், அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. முன்னே ஒருவருக்கொருவர் பகையாய் இருந்த யாராராமா? பிலாத்தும் ஏரேதும் அன்றைய தினம் சிநேகிதர் ஆகிறாங்க. பாருங்க, இயேசுவை கொலை செய்ய இந்த 2 பேரும் ஒன்னா இப்ப சிநேகிதர் ஆயிட்டாங்களாமா. பாருங்க, இதுதான் உலகம். நான் ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, இன்னைக்கு பிசாசு அவரை எப்படியாகிலும் கொன்று போட வேண்டும் என்று அவன் சந்தோஷப்படுகிறான். சிநேகிதர் ஆகிறார்கள், ஒருவரை ஒருவர் சிநேகிதப்படுத்தி கொண்டு. ஆனால் அவரை மரணத்திலே ஒப்பு கொடுத்த அவர்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு அவர்கள் யாரு எங்க இருக்கிறாங்க, அந்த சந்ததி என்னாச்சுன்னே யாருக்கும் தெரியாது. ஆனால் அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற ஜனங்களாகிய நாம் மரித்தாலும் உயிரோடு எழுந்து அவரோடு கூட என்னென்றைக்கும் இந்த பூமியை நாம் ஆளப்போகிறோம். இவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கிறதா இல்லையா என்று தேவன் தான் தீர்மானிப்பார். ஏரேதுக்கு மன்னிப்பு இருக்கிறதா, பிலிப்புக்கு மன்னிப்பு இருக்கிறதா, அல்லது காய்பாவுக்கு மன்னிப்பு இருக்கிறதா, அல்லது அதை
இயேசுவை அந்த கன்னத்தில் அறைந்தவனும் அவர் முகத்திலே காரி துப்பினவனும். பாருங்க, நீங்க அங்க 35ஆம் வசனம் சொல்லுது, 23:35 பாருங்க, அவரை நின்று பார்த்து கொண்டிருந்த அவர்களுடைய அதிகாரிகளும் அவரை இகழ்ந்தார்கள். அங்கே 33 வாசிங்க, அவரை உடைய வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் குற்றவாளிகள் நிறுத்த வைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நீங்க அதற்கு இந்த அதிகாரத்துல 22, 23 வாசித்தீங்கன்னா அவரை எவ்விதமாக அவரை துன்புறுத்தினார்கள், அவரை அவமானப்படுத்தினாங்க. இவங்க இத்தனை பேரும் இன்றைக்கு மரித்து நியாயத்தீர்ப்புக்கு காத்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்கு தேவன் தான் நியாயந்தீர்க்க போகிறார். ஆனால் அதே நாட்களில் இருந்த ஒரு சிறு கூட்டத்தை தேவன் என்ன செய்தார்? ரட்சித்தார். ஆமென். அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவர்கள் தேவனுக்கு பயப்பட்ட பொழுது அவர்களுக்காக, அதைத்தான் அங்கே நீங்க அப்போஸ்தலர்ல வாசிக்கிறப்போ அந்த பெந்தகோஸ்தே என்னும் 50ஆம் நாள் வந்த பொழுது வாசிப்போம். 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, பெந்தகோஸ்தே என்னும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா தெரியும். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு அங்கே 120 பேர் கூடியிருக்கிறாங்க. அங்க எவ்வளவு பேர்? 120 பேர். அதற்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க இருக்கும். அந்த இடத்துல எவ்வளவு பேர் வந்து கூடியிருக்கிறாங்க? 120 பேர் அங்க இருக்கிறாங்க. 15ஆம் வசனம் வாசிங்க, 1:15. நீங்கள் நினைக்கிறபடி அப்போஸ்தலர் 1:15. அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்களின் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, போதும். 120 பேர் கூடியிருக்கிறாங்க. அந்த 120 பேர் அந்த கூடியிருக்கிற இடம் தான் அந்த பெந்தகோஸ்தே நாள்ல அந்த மேல் வீட்டுல கூடியிருக்கிறாங்க. மேல் வீட்டுல கூடியிருக்கிறப்பதான் இந்த காரியம் நடக்குது. ஆனா அதே அன்றைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேராமா? 41 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:41. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். போதும். அதற்கு கீழே நீங்க வாசித்தீங்கன்னா 4000 பேர் இருக்கு, 5000 பேர் இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் அங்கே என்ன செய்யப்படுகிறார்கள்? ஜனங்கள் அதிகரித்து கொண்டுதான் போறாங்க. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் அதிகரிக்கிறாங்க. பாருங்க, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து மரித்து 2 மாதத்துல நடக்கிறது. இந்த பெந்தகோஸ்தே என்பது 50வது நாள். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த 50வது நாள். அதான் பெந்தகோஸ்தே நாள் என்பது. பாருங்க, அப்போ இந்த ஜனங்கள் ஒன்று கூடுகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் என்ன ஆகிறாங்க? முற்றிலுமாக சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆமென். ஏனென்றால் அங்க அதைத்தான் இங்க அப்போஸ்தலர் 2:28 சொல்லி இருக்குது, ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்தோஷத்தினாலே நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு மிக முக்கியமான காரியம், இந்த ஸ்திரீகள் அங்கே வந்து சந்திப்பதற்கு ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அதைத்தான் நீங்க நம்ம வாசித்த மத்தேயுவிலே நம்ம அங்க பார்க்கிற பொழுது அங்க என்ன சொல்றாரு? அந்த சீசர்களை பார்த்து இயேசு 9ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. மத்தேயு 28:9. அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். பாருங்க, இங்க முதல்ல இதுல வந்து வாழ்கன்னு போட்டிருக்கு. என்னவாமா? வாழ்கன்னு போட்டிருக்கு. நீங்க அதைவே ஆங்கிலத்துல வாசித்தீங்கன்னா அதுல வித்தியாசமா இருக்கும். நீங்க அதை ஆங்கிலத்துல வாசிங்க. அதை ஆங்கிலத்துல வாசிப்போம். மத்தேயு 28:9 வாசிப்போம். As they went to tell his disciples, behold, Jesus meet them, saying, all hail. All hail. HAIL, hail அப்படின்னு போட்டிருக்கு. எல்லோரும் வாழ்க. இங்க வெறும் வாழ்கன்னு போட்டிருக்கு. ஆல் ஹெல் அப்படின்னு அங்க போட்டிருக்கு. அதே இது நீங்க மார்க்கில் எடுத்து வாசித்தீங்கன்னா அங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே முதலாவது அவர்களை பார்த்து அவர் என்ன சொன்னாரு? பயப்படாதிருங்கிறார். நீங்க மத்தேயு இல்ல யோவான்ல வாசித்தீங்கன்னா அந்த வசனம் இருக்கும். யோவான் வாசிங்க. யோவான்
வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிங்க. அதே மாதிரி 16ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா இயேசு பார்த்தீங்கன்னா மரியாளே என்கிறார். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதுறாங்க. அவர் ஒவ்வொருவரையும் சந்திக்கிற பொழுது ஒவ்வொரு காரியங்களை பேசுறத ஒவ்வொரு சீஷர்கள் எழுதுறாங்க. அப்ப இது எல்லாமே அங்க தொடர்ச்சியாக நடக்கிற காரியங்களாக இருக்கிறது. நீங்க லூக்கால வாசித்தீங்கன்னா அங்கே அந்த சீஷர்கள் அவரை பார்த்து நீங்க யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி அங்கே அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்துல அவர் அங்கே தன்னை அவர் நிரூபிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். அதனால பாருங்க, அவருடைய உயிர் தெழுதலினாலே நமக்கு கிடைத்த மிக முக்கியமான ஒரு சில காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்க அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது நமக்கு மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறது. முதலாவதாக லூக்காலே நம்ம வாசிக்கிறப்போ நீங்க அங்கே ஒரு 4 காரியங்கள் திறக்கப்படுகிறத பார்க்கலாம் இந்த அதிகாரத்தில். இந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 4 காரியங்கள் திறக்கப்படுகிறது. முதலாவது அங்கே பார்த்தீங்கன்னா கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கல்லறை திறக்கப்பட்டது. அது தேவதூதர்கள் வரும் பொழுது அந்த கல்லறை என்ன செய்யப்பட்டது? ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. இரண்டாவதாக லூக்கா 24 அதே அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 31ஆம் வசனத்துல அந்த 2 சீஷர்கள் எம்மாவூர்ல இருந்து 2 சீஷர்கள் நடந்து போகிற பொழுது அங்கே அவர்களுடைய கண்களை அவர் திறந்தார். மூன்றாவதாக அதே அதிகாரத்துல 45ஆம் வசனத்துல வாசிக்கிறப்போ அவர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது 44ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்களை நோக்கி மோசே நியாயப்பிரமாணத்தின் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருந்த பொழுது மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் போல பழைய ஏற்பாட்டிலே என்ன தீர்க்கதரிசிகள் இருந்தார்களோ, பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் யாராரு? ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், மீகா, ஒபதியா, நாகூம், செப்பானியா, சகரியா, இப்படி அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எல்லாருமே தீர்க்கதரிசிகள் தான். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாயிண்ட்களை தீர்க்க தரிசனமா சொல்லி இருப்பாங்க. அந்த ஜனங்களுக்கு என்ன ஏற்படுகிறது, அந்த நாட்களில் இருந்தவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது தீர்க்க தரிசனமா சொன்னவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். அப்போ அந்த தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் சங்கீதக்காரனாகிய தாவீது மட்டுமல்ல, அங்கே யாரும் சங்கீதம் பாடி இருக்கிறார். சாலமோனுடைய சங்கீதமும் இருக்கு. அப்போ பாருங்க, அவங்க 2 பேருக்குள்ளேயும் தேவன் இருந்து பேசி இருக்கிறார். அதைத்தான் சொல்றாரு, மோசேயின் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள், சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி எல்லாம் நிறைவேற வேண்டியதாயிற்று. நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள், அதான் ஸ்பெஷல் ஆகிறார். விசேஷம்னு என்னது? ரொம்ப ஸ்பெஷலா நான் அதை குறித்து பேசினேன், அதை பற்றியே நான் குறிப்பிட்டு உங்களுக்கு நான் சொன்னேன்கிறார். அதனாலதான் நான் ஒரு சில பாயிண்ட் சொல்றப்ப நான் இதை கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இது நமக்காக வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியம். இந்த வேதத்தை இன்னைக்கு தேவனை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் என்னதான் பைபிள் சொல்லியிருக்குன்னு வாசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரி கொடுங்க, நான் உங்க பைபிளை நான் படிச்சு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள் எல்லோரும் இதை வாசிக்கிறாங்க, இதுல என்ன சொல்லியிருக்குன்னு அறிந்துக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு ரகசியம் தெரியாது. ஆமென்.
அவர்களை குறித்து இந்த வேதத்திலே சொன்னதனுடைய ஆசீர்வாதமான அந்த மகிமையான காரியங்கள் அவர்கள் கண்கள் திறக்கப்படும். அவர்கள் இது ஏதோ ஒரு புத்தகத்தை படிப்பது போல படிக்கிறாங்க. அதனாலதான் இங்க ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர்கள் அந்த வேதத்தை அறிந்து கொள்ளும்படியாய் அவர்களுடைய மனதை திறக்கிறார். அப்ப நம்முடைய மனது திறக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், முதலாவது நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பதான் நீங்க தேவனை காண முடியும். ஆவிக்குரிய கண். இந்த நடந்து போகிற அந்த இருவருடைய கண்கள், அவர்கள் குருடர்கள் அல்ல. நீங்க அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இந்த அதிகாரத்துல நீங்க 13ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, அன்றைய தினமே 2 பேர் எருசலேமிலிருந்து எம்மாவூருங்கிற கிராமத்துக்கு நடந்து போறாங்க. ஏன்னா எருசலேமில் தான் இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்கள் நடக்குது. அங்கிருந்து இவங்க எம்மாவூருங்கிற ஒரு ஊருக்கு நடந்து போறாங்க. ஒரு 8 மைல் ஆமா. இப்ப இந்த நடந்து போற 2 பேரும் குருடர்கள் அல்ல. நான் சொல்லதை இன்னும் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த 2 பேரைத்தான் இயேசு சந்தித்து அவர்களுடைய கண்களை முதலாவது திறக்கிறார். ஆமென். அப்ப அதை போல நம்முடைய கண்கள், இங்க எத்தனை பேர் இருக்கிறோமோ நம்ம ஒவ்வொருவருடைய கண்கள் முதலாவது திறக்கப்பட வேண்டும். அப்பதான் நம்ம தேவனை அடையாளம் காண முடியும். இயேசு உயிர்த்தெழுந்தார், மற்றவர்கள் சொல்வது போல நாமும் வெறுமன சொல்லக்கூடாது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்கள் அதை காண வேண்டும். அதனால இயேசு சொன்னார், உங்கள் கண்கள் கண்டதால் நீங்கள் பாக்கியவான்கள். அடுத்தது அவர்களுடைய மனதை திறக்கிறார். 45ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர்களுடைய மனதை திறந்தார். அடுத்தது பாருங்க, அதே அதிகாரத்துல 50 வாசிங்க. வாசிப்போம். பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பாருங்க, இந்த 2 பேர் ஆசீர்வதிச்சு அங்க இது முடிச்சுட்டு அவர் அங்க பரலோகம் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அவர்கள் என்ன செய்யப்படுறாங்க பாருங்க, அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேம் திரும்பி வந்து, இப்ப அவங்க என்ன செய்யறாங்களாமா? அதான் 53. அதுதான் நம்மளும் செய்ய வேண்டும். அவர்கள் அவரை கண்டு சந்தோஷப்பட்டு அவரை பணிந்து கொண்டு அடுத்தது என்ன செய்யறாங்களாமா? நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து இதை நம்ம செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலான்னு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்றதுக்கே இன்னைக்கு அநேகர் அப்படியே யோசிக்கிறாங்க. பாருங்க, இங்க அவர்கள் நாள்தோறும் தேவாலயத்துக்கு செல்கிறார்கள், நாள்தோறும் தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நாள்தோறும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்முடைய வாய்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய நாவுகள் கர்த்தரை துதிக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னது, தேவனிடத்திலிருந்து அந்த சந்தோஷம் சமாதானம் தங்கி இருக்கும். ஆமென். பாருங்க, ஒரு மனிதன் தண்ணீர் குடிச்சாதான் அவன் ஜீவிக்க முடியும். நீங்க தண்ணீர் ரொம்ப நாள் குடிக்கலீன்னா உங்களால ஜீவனோடு இருக்க முடியாது. அதே போல உணவு ரெகுலரா நீங்க எடுத்துட்டு இல்லைன்னா உங்க உடம்பு வீணா போயிடும். அதிகபட்சம் ஒரு 10 வருஷம் கூட உங்களால உயிரோடு இருக்க முடியாது. எப்படி தண்ணீரும் உணவும் நமக்கு மிக அவசியமோ, காற்று நமக்கு மிக அவசியமோ, அதை போல அந்த 3ஐ போல இதுவும் அவசியம். நம்ம கண்கள் திறக்கப்பட வேண்டும், நமது மனது திறக்கப்பட வேண்டும், நமது வாய் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனை குறித்து நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொண்டு அவருக்கு சாட்சியாக நிற்க முடியும். ஆமென். அப்ப இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே அவர்களுக்கு அது நடந்தது, நமக்கும் அது நடக்க வேண்டும். நம்ம வெறுமன அங்கே உயிர்த்தெழுந்தார்னு சாட்சி சொல்வதல்ல, அந்த அனுபவம் நமக்குள்ள வர வேண்டும். ஆமென். அந்த அனுபவம் நமக்குள்ள வரும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனை துதித்து புகழ்ந்து தேவனை கனப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்த முடியும். நான் இன்னும் ஒரு 2 காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க. அதை நீங்க வாசித்தீர்களானால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே நமக்கு கிடைத்த இன்னும் சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது நமக்கு இன்னும் பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை
கொடுக்கிறதாக இருக்கிறது. நீங்க மத்தேயுல வாசித்த அங்க நீங்க கவனித்தீர்களானால் அங்கே என்ன செய்யப்பட்டார்களாமா? பயப்படாதிருங்கள், இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டவரை தேடுகிறீர்களா? அவர் இங்கே இல்லை. சொன்னபடி அவர் என்ன செய்யப்பட்டாராமா? உயிர்த்தெழுந்தார். அது மட்டுமல்ல, அங்கே அவர்கள் சொல்றாங்க பாருங்க, நீங்க அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சீசர்களுக்கு போய் சொல்லுங்கள். சீசர்களுக்கு போய் சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, அங்கே அவர்களை காண்பீர்கள். இதோ நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்மளும் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? தேவனை குறித்து மற்றவர்களுக்கு அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவர் என்ன செய்தார்? நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்று நம்ம போய் சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு. அதைத்தான் அங்கே பாருங்க 10ஆம் வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவிலே போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனை மற்ற ஜனங்களுக்கு கொண்டு போய் சொல்லும் பொழுது, ஏன் அந்த கலிலேயா என்று சொல்லுகிறார்? அதுல அநேக விசேஷங்கள் இருக்கு. கலிலேயாவில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்திலே அநேக நாட்கள் அங்கே அவர் இருந்திருக்கிறார். கலிலேயாவில் கலிலேயா ஜனங்களை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம ஒரு நாள் மெசேஜ், ஒரு அற்புதமான செய்தி இருக்கிறது. அதை நம்ம எடுக்கலாம், அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஏனென்றால் அங்கே அவர் அந்த கடலிலே நடந்தது, அங்கதான் நடந்தது. இயேசு கடலிலே நடந்தார். என்னதே? கலிலேயா கடலிலே நடந்தார். அந்த மாதிரி அநேக காரியங்கள் அங்கே இருக்குது பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளை, அவர் உயிர்த்தெழுந்து தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல பாருங்க, அங்கு இன்னொரு காரியம் ஒன்று நடக்கிறது. ஒரு பொய்யை பரப்புகிறார்கள். அங்க என்ன செய்யப்படுகிறது? பொய்யான தகவல் ஒன்று அங்கே சொல்லப்படுகிறது. நீங்க வாசித்தீங்கன்னா மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல வாசிங்க. அவர்கள் போகையில் காவல் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிகளுக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. பாருங்க, இன்றைக்கும் யூதர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததை அநேகர் விசுவாசிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததை யார் விசுவாசிப்பதில்லை? மிக முக்கியமா இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்றாங்க? யூத கோத்திரத்தான். இயேசு யூத கோத்திரத்துல வந்தவர். அதே யூத கோத்திரத்துக்காரர்களே நம்புவதில்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம் யாரு? அங்கே அன்றைய நாட்களிலே அந்த எருசலேம் சபையில் இருந்த மூப்பர்கள், அந்த எருசலேம் சபையினுடைய பிரதான ஆசாரியர்கள். பாருங்க, ஆசாரியர்கள் ஜனங்களை சத்தியத்திற்குள்ளேயும் தேவனை அறிகிற காரியத்திலும் தேவனுக்கு உண்மையான காரியத்தை செய்ய வேண்டியவர்கள் எவ்வளவு பொய் பேசுறாங்க பாருங்க. என்ன செய்யறாங்க? அங்கிருந்த ரோம சேவகர்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த சீசர்கள், இயேசுவோடு இருந்த சீசர்கள் அந்த சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன், நீங்க போய் இப்படி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அந்த தேசத்தை ஆளுகிற யார்? அந்த 2 பேர், ஏரோதும் பிலாத்து. இந்த 2 பேர்த்தும் அந்த தேசாதிபதிகள் எங்ககிட்ட கேட்டா அவர்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்? அவங்கள நாங்க ஏதோ ஒன்று வழி பண்ணிக்கிறோம், அவங்கள நாங்க சம்மதப்படுத்திக்கிறோம், அவங்களும் உங்களை தப்பு வைப்பாங்க, நீங்க போய் இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி
அவர்கள் அதை போய் அந்த பொய்யை பரப்புகிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே இதுதான் பிசாசுடைய தந்திரமாக இருக்கிறது. ஏன் அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மரித்த உயிர்த்தெழுந்ததை இன்றைக்கும் புறஜாதிகளுக்குள்ளும் சரி, இன்னும் அநேக இடங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற பொழுது நம்பாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரியம், அவர் மரித்து உயிர்த்தெழுந்த அதே நாளிலே நடந்த காரியம் இது. அதே நாள் அவர் உயிர்த்தெழுகிறாரு, அதே நாள்ல பொய்யும் பரப்பப்படுகிறது. 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க அந்த பிள்ளைகளோடு கூட அவர் பேசி அவர் தன்னை நிரூபிக்கிறாரு. ஆனால் ஒரு புறம் அங்கே ஒரு மிகப்பெரிய பொய்யும் பரப்பப்படுகிறது. இன்றைக்கு அதுதான் உலகம் முழுவதும் பிசாசுடைய தந்திரமாக இருக்கிறது. இன்னைக்கு பணம், அதிகார பலம். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பிரதான ஆசாரியர் என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். மூப்பர்கள் என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். தேசாதிபதி, ராஜா என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனங்களுக்குள்ளே தவறை உபதேசிக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? தவறான காரியத்தை பரப்புற பொழுது இன்றைக்கும் உலகம் முழுவதும் இதை போல் அநேக பொய்கள் பரப்பப்படுகிறது. தேவனை குறித்தான பொய்யான செய்தி பரப்பி ஜனங்களை நம்ப பண்ண விடாமல் பொய்களை நம்பும்படியா. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு காரியம் நடக்குதோ இல்லையோ, அது எப்படி இல்லாம சொல்ல மாட்டாங்கன்னு ஏன் இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, அதனை நீ சொல்ற 2 பேர் சொல்றது மட்டும் நாங்க நம்ப முடியும், 2 பேர் பெருசா 20 பேர் பெருசா அப்படிம்பாங்க. இல்ல 10 பேர் பெருசா, 100 பேர் பெருசா, 1,00,000 பேர் பெரியதா? அப்ப மெஜாரிட்டி எது? மெஜாரிட்டி சொல்வதே எல்லாரும் நம்புறாங்க. இங்க என்ன நடந்தது? மெஜாரிட்டியே பொய் பேசுது. மெஜாரிட்டியே பொய் பேசுது. அதான் ஜனங்கள் நம்புறாங்க. அது எப்படி இன்னைக்கு இந்தியாவை எடுத்துக்க உதாரணத்துல 140 கோடினா 140 கோடியில கிறிஸ்தவர்கள் ஒரு 10 கோடி கூட இல்ல. 10 கோடி சரியா 100 கோடி சரியான்னு கேள்வி கேட்பாங்க. அடுத்தது இதுதான் நடக்கிற பிரச்சனை. 10 கோடி சொல்வது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, 100 கோடி சொல்வது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதான் மெஜாரிட்டிக்கு மைனாரிட்டி உள்ளது. மெஜாரிட்டியில பொய்யா இருந்தாலும் நம்புகிற ஜனங்கள் அதிகம். மைனாரிட்டி குறைவாக இருந்தாலும் உண்மையை சொன்னால் ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் மிக குறைவு. பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முழு விசுவாசத்தை கொண்டு வருகிறது, மனபலத்தை கொண்டு வருகிறது, தைரியத்தை கொண்டு வருகிறது, இன்னும் தேவனோடு நெருங்குகிற அந்த உறவை கொண்டு வருகிறது. ஆனால் அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போனாங்க அந்த நாட்கள்ல. உங்களுக்கு புரியுதா நான் சொல்ற காரியம்? பாருங்க, இயேசு தன்னை நிரூபிக்க வந்தாரு. ஆனால் ஒரு சிறு கூட்டம் தான் அவரை ஏற்றுக்கொண்டு அந்த வஞ்சகத்திலிருந்து தப்பினார். அதனாலதான் பவுல் சொன்னாரு, ஐயோ உங்களை வஞ்சிக்கிறவன் நீங்க எச்சரிக்கையா இருங்க, உங்களை வஞ்சிக்கிறவன் நீங்க எச்சரிக்கையா இருங்க, அவன் என்ன செய்து விடுவான்? உங்களை வஞ்சித்து அவன் உங்களை என்ன செய்து விடுவான்? அழிவிலே கொண்டு போய் நிறுத்தி விடுவான். அவனுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கள். வாசிங்க இந்த வசனத்தை, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசித்து பாருங்க. 7, 8 வாசிப்போம். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். மோசம் போக இல்ல 6ல் இருந்து வாசிங்க. 6, 6, 7, 8. மேலும் திருவசனத்தின் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க. பாருங்க, இங்க பாருங்க, திருவசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கும். ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள்? திருவசனத்தை உபதேசிக்கிறவர்கள் ஜனங்களை தவறாய் வழி நடத்தினார். அதனாலதான் தவறான இடத்துக்கு போகுது. அடுத்து சொல்றாரு பாருங்க, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்னைக்கு அதான் சொல்லுவாங்க, நீ என்ன விதைச்சி அதான் அறுப்பைங்கிறாங்க. அது உலகத்தான் சொல்ற பழமொழி. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுது? நீ என்ன செய்கிறாயோ, நீ என்ன கிரியைகள் செய்கிறாயோ அந்த கிரியைகள் உன்னை பின்தொடரும். அதையினுடைய பலனைத்தான் நீ அனுபவிப்பாய். இது 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே வேதத்திலே சொல்லப்பட்டது.
அடுத்து சொல்றாரு பாருங்க, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தை அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்குரிய நித்திய ஜீவனை அறுப்பான். இதுதான் வித்தியாசம். இரண்டு காரியம். மனுஷன் இந்த மனுஷ ஜீவியத்துக்குரியதை நீங்க விதைத்தீங்கன்னா இந்த ஜீவியம் இந்த பூமியோட மண்ணோட மண்ணாய் அழிந்து போகிறது. அதான் சொல்லுது, மாம்சத்தினாலே அழிவைத்தான் அறுப்பான். இப்ப உங்களுக்குள்ள மாம்சம் அல்ல, உங்களுக்குள்ள இருப்பது என்னது? நித்திய ஜீவன், ஆவிக்குரிய ஜீவன் இருக்கிறது. அதனால நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரியதை விதைக்கிறீங்க. ஆமேன். அந்த ஆவிக்குரிய காரியம் யாரிடத்திலிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து அந்த ஆவிக்குரிய காரியம் வருது. அதைத்தான் அந்த 5ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் 22ஆம் வசனம் சொல்லுது. என்னது? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய கனி. அது அப்ப இந்த கனிகளை நீங்கள் விதைக்கிறீங்க. அந்த விதையை நீங்க விதைக்கிறப்போ உங்களுக்கு என்ன வருகிறதாமா? நித்திய ஜீவன் வருகிறது. ஆமேன். அதைத்தான் 14ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் மேன்மைப்படுத்தாதிருப்பேனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையொன்றிருக்க, நானும் உலகத்திற்கு சிலுவை அறைனா. அந்த உலக காரியங்களுக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டும். உலகத்துக்குரிய எல்லா விதமான காரியங்கள். இன்னைக்கு உலக மனுஷன் தான் என்ன செய்வான்? சினிமா பாட்டு, சினிமாவை பத்தி பேசுறது, உலகத்தை குறித்து, உலக காரியங்களை குறித்து, உலகத்திலே காணப்படுகிற அசுத்தங்கள், அருவறுப்புகளை குறித்து, மாம்ச காரியங்களை குறித்து அவன் அதை பெருமை பேசி கொண்டிருப்பான். தேவனை குறித்து அவனுக்கு சிந்திக்கிறதுக்கு நேரமே இருக்காது. நீங்க தேவனை பற்றி பேசினாலும் அவனுக்கு அது எரிச்சலையும் கோபத்தையும் தான் வரும். என்ன எந்நேரம் பார்த்தால் நீ கடவுள் கடவுள்ன்னு இருக்கிற, உங்க கடவுளை பத்தி நீ பேசிக்க, எங்க டைம் பேசுற? அது உலகத்தான் சொல்லுவான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, உலகம் எனக்கு அவருக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலக காரியம் எனக்கு சிலுவையில் அறைய வேண்டும். நீங்க உலகத்தை நீங்க வெறுத்தீங்கன்னா மட்டும்தான் தேவனுக்குரிய அன்பை நீங்க நேசிக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க முடியும். தேவன் யாரு, உங்களுக்கு என்ன வச்சிருக்காருங்கிறத நீங்க அவருக்குள்ள வரணும். நீங்க உலகத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு நீங்க அவரை ருசிக்கவே முடியாது. உலக இச்சைகளை, உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு கர்த்தருடைய அன்பை நீங்கள் ருசிக்கவே முடியாது. தேவன் அதை அதனாலதான் சொல்லுது, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? நீங்க சாக்கடையில் உட்கார்ந்துட்டு இல்ல எனக்கு நான் சென்ட் அடிச்சிருக்கிறேன், எனக்கு ஸ்மெல் வருதுன்னா உங்களுக்கு தான் வரும். வெளியிலிருந்து பார்க்கிறவனுக்கு அது சாக்கடை தான். புரியுதா உங்களுக்கு? நீங்க அந்த சாக்கடை விட்டு வெளியே வந்து நீங்கள் அவருடைய இரத்தத்திலே கழுவப்பட வேண்டும், அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். அப்படி நிரப்பி, அதனாலதான் இங்க சொல்லுது பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் இல்லை, விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரணம், புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டி தான் வேண்டும், உலகம் அல்ல, உலகத்துக்குரியதல்ல. இன்னைக்கு உலக மனுஷன் தான் காலையில் எந்திரிச்சோன்னே அந்த உலகத்துக்குரியதை இன்னைக்கு என்ன செய்யணும், இது இங்க போகணுமா, அங்க போகணுமா, இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா. ஆனா தேவ பிள்ளைகள் நம்ம என்ன செய்கிறோம்? காலையில் எந்திரிச்சோன்னா முதல்ல தேவ சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னாடி போங்க, நீங்க எனக்கு முன் செல்லுங்கள், நான் இன்னைக்கு என்ன செய்தாலும் எனக்கு நீங்க கூட இருங்க. நான் வண்டியில போனா எனக்கு முன்னாடி நீங்க போங்க, வேலை செய்கிற இடத்துல எனக்கு சமாதானத்தை கொடுங்க, வேலை செய்கிற இடத்துல எனக்கு ப்ரெஷர் வரக்கூடாது, எனக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது, எனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்க்க எனக்கு சமாதானத்தின் ஆவியை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, எனக்கு பலத்தை கொடுங்க. இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பேர் எதுவுமே செய்யாம போறாங்க, போற வழியில் என்ன நடக்குதுன்னு தெரியல, வேலை இல்லாமல் போகுது, குடும்பத்துல பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, இப்படி உலகத்தானுக்குத்தான் பிரச்சனைகள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு நீங்க தேவனுக்கு பயப்படும் பொழுது, தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற பொழுது தேவன் உங்களை ஆவியிலே வழி நடத்துவார். ஆமென். அதுதான் தேவனுடைய ஆவி வழி நடத்துகிறார். தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசம். அப்ப தேவனுடைய ஆவி உங்களை வழிநடத்த வேண்டும். நீங்க கிறிஸ்துவுக்காக ஓட வேண்டும், கிறிஸ்துவுக்காக நீங்க நிலைச்சு நிற்க வேண்டும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்றால் அவர் என்ன காரியத்திற்கு இந்த பூமிக்கு வந்து எதை செய்து முடித்தாரோ அதை போல நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம முடிக்க வேண்டும். ஆமென். அதைத்தான் நாங்க கலாத்தியர் 5:5 சொல்லி இருக்கு பாருங்க, நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு
விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அப்ப நம்ம தேவனை விசுவாசித்து நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். என் தேவன் என்னை இந்த நாளை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் ஆண்டவரே என்ன சொன்னாரு, எனக்கு துணி இல்லை, உடுக்க உடை இல்லை, உண்ண உணவு இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சொல்றீங்களே, வாசிங்க அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. பாருங்க, ஆகையால் எண்ணத்தை உண்போம். இது உலகத்தான் கவலைப்படுறது. என்ன சாப்பிடுற, இன்னைக்கு என்ன சாப்பிடறதுக்கு என்ன இருக்கும்பாங்க. அடுத்தது பாருங்க, என்ன குடிப்போம், உங்கள் ஜீவனுக்காகவும் பாருங்க. நீங்க அதை குறிச்சு நீ ஏப்பா கவலைப்படுற, எனக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடு வேணும், இன்னைக்கு என்ன துணி வேணும்னு நான் முடிவெடுக்கிறேங்கிறார் ஆண்டவர். நீ அதை குறித்து கவலைப்படாதேங்கிறார். ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், ஐயோ இன்னைக்கு காலையில இருந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது, அதுக்குன்னு நான் சமையலாக்க வேண்டாம், துணியெல்லாம் போட வேண்டாம் அப்படி நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. நீங்க அந்த காரியத்தை குறித்து பெரிய கவலைப்பட்டு அதுக்காகவே இந்த உலகத்தில் உழைக்க வேண்டாங்கிற அர்த்தத்துலதான் அவர் சொல்றார். புரியுதா உங்களுக்கு? அதுக்குத்தான் சொல்றாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் இந்த சரீரம் தான் விசேஷித்தது. இன்னைக்கு உடை வேணும்னு சொல்லி ஒரு சிலர் உடையெல்லாம் உடுத்திட்டு வர்றதெல்லாம் நீங்க இன்னைக்கெல்லாம் மாடர்னைஸ் ஆயிட்டு இருக்குது. ஆண்களும் மாடர்னைஸ் ஆகுறாங்க, பெண்களும் மாடர்னைஸ் ஆகுறாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கு. அதே மாதிரி சாப்பாடுங்கிறதுல என்னென்னமோ சாப்பிட்டு இருக்கிறாங்க. சரீரத்துக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லி இன்னைக்கு தங்களுடைய சரீரங்களை அழித்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதை குறித்து நீங்க என்னது கவலைப்பட வேண்டாம். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், சரீரத்தை பார்க்கிலும் உடைகளை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தது அல்லவா. அதுக்குத்தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளுக்கும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர். இன்னைக்கு இத்தனை பறவைகள் இருக்கு. ஒரு பறவைக்கு என்ன சாப்பாடு சாப்பிடுமோ அதெல்லாம் நம்ம ஒரு மனுஷன் சாப்பிட முடியாத அளவுக்கு 100 மடங்கு சாப்பிட்ற பறவைகள்லாம் இருக்கு. அதே மாதிரி திமிங்கலம், மீன்கள், மச்சங்கள் எல்லாம் இருக்கு. கடலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு திமிங்கலம் அதனுடைய வெயிட்டே 1000 கிலோ இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு சாப்பிடுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு அதே மாதிரி கோடிக்கணக்கில் இருக்கு உலகம் முழுசும். இப்ப நினைச்சு பாருங்க, அவைகள் எல்லாவற்றிற்கும் என்ன செய்கிறார் தேவன், விலை போட்டுக்கிறார். தேவன் தான் அதுக்கு உணவு கொடுக்கிறார். அதுக்கு அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. அதனால சொல்றாரு, கவலைப்படுகிறதுனால உங்கள் ஒருவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை 1 இன்ச்சாவது உங்களால கூட்ட முடியுமாங்கிறார். ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. அதே மாதிரி உடைக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? காட்டில் இருக்கிற ஃப்ளவர்ஸை பாருங்க, புஷ்பங்களை பாருங்க, அவைகளுக்கு அது எப்படி வளருதுன்னு பாருங்க. அதுக்கு தண்ணி வேணுமா தண்ணி, சூரியன் வேணுமா சூரியன், காற்று வேணுமா காற்று, எல்லாமே தேவன் தான் கொடுக்கிறார். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. சாலமோன் முதலாய் சர்வ மகிமையில் அவைகள் ஒன்றாகிலும் போலாகிலும் உடுத்தி இருக்கவில்லை என்று உங்களுக்கு சொல்லு. சாலமோனுக்கு தான் உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனாக, மிகப்பெரிய எல்லா பொன் பொருள் சாலமோனுக்கு இருந்தது போல இன்றைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கு அப்படி இல்லை. சாலமோனை குறித்து நம்ம பேசி இருக்கிறோம் பாருங்க. அதை விட ஆண்டவர் சொல்றாரு, நான் காட்டு புஷ்பங்களுக்கும் மற்றவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, அற்ப விசுவாசிகள். அற்ப விசுவாசிகள் என்னது, கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறவங்க. இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போற புல்லுக்கு தேவன் இப்படி உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம். அப்ப நமக்கு கொடுப்பேன்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். 3 காரியம், உண்போம், உடுப்போம், குடிப்போம். இந்த 3, இதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தான். என்னது, தேவனை அறியாதவர்கள், தேவனை குறித்து கவலைப்படாதவர்கள், தேவனை பற்றி அறியாதவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்.
தேவனுடைய பகைஞர்கள் அவர்கள் தான் அதை கவலைப்படுவாங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க தேடினீங்கனாலே அது கூட உங்களுக்கு வருங்கிறார். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதுங்கள். இன்னொரு பாருங்க, அந்த வசனம் அதுதான் மிக முக்கியமான வசனம். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைக்கு அந்த நாள் தான் அதுக்கான கவலைப்படணுமாமா. அப்படின்னு என்னது? ஐயோ ஆண்டவர் எனக்கு இவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு சாப்பாட்டுக்கு நல்ல மழை வேணும், நல்ல காத்து வேணும், நல்ல உணவு, சரியான உணவு அவருக்கு கொண்டு கொடுக்கணும், அவருக்கு உடைக்காக நூல் வேணும், அவர் உடுத்துவதற்கு துணி வேணும், அவரு குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் வேணும்னு அதுதான் கவலைப்படணுமாமா. அந்த நாள் தான் கவலைப்பட வேண்டும். நீ ஏன் கவலைப்படுறாங்கிறார் பாருங்க. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இயேசு உயிர்த்தெழுந்தார். அவருக்கும் எனக்கும் என்ன ஆசீர்வாதம்? மற்றவர்களை விட எனக்கு என்ன ஆசீர்வாதம்? இயேசு உயிர்த்தெழுந்ததுனால அவர் எனக்கு என்ன கொடுக்கிறாருங்கிறது தான் தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இன்னைக்கு உலகம் முழுசும் அவரை உயிர்த்தெழுந்துட்டாருங்கிறாங்க. எதற்கு உயிர்த்தெழுந்தார்? அவர் என்ன சொல்லி என்னை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார், அதை நான் பெற்றுக்கொண்டேனா? அது என்னிடத்துல விசுவாசத்தில் அது நிலைச்சு நிற்குதா? அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். அதைத்தான் நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நீங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா நீங்க அந்த சர்டிபிகேட்டு உங்களுக்கு இன்டர்வியூக்கானதோ அல்லது அப்பாயின்மெண்ட் சர்டிபிகேட்டை வச்சுட்டு நீங்க வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது நோ மீனிங். நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கப்பட்ட வேலையில சரியான நேரத்திற்கு சரியாக கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மாச சம்பளம் கிடைக்கும். அப்பொழுதுதான் உங்களை பர்மனன்ட் பண்ணுவாங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும். ஒரு கலெக்டர் என்றால் கலெக்டருக்குரிய எல்லா உத்தியோகத்தையும் அவர் சரியா நிறைவேற்ற வேண்டும். இல்லைன்னா அவரை கலெக்டர்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்த நிமிஷமே அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் வேலைக்கு வரல, அவர் கொடுத்த வேலையில் அவர் சின்சியாரிட்டி இல்லைன்னு சொல்லி அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. சும்மா அப்புறம் டைட்டில் வச்சுட்டு ஐஏஎஸ்ங்கிற டைட்டில் வச்சுட்டு ஒரு மூலையில் உட்காந்துக்க வேண்டியதுதான். அதே போல நீங்க தேவ பிள்ளைகள் என்றால் அதை அனுபவிக்க வேண்டும் நீங்க. ஆமென். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. அவர் உயிர்த்தெழுந்தது எனக்காக, அவர் உயிர்த்தெழுந்தது எனக்கு நன்மைகளை கொடுக்க, என்னை மறுரூபப்படுத்த, என்னை அவரோடு கூட வைத்துக் கொள்ள, அதற்கு என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார். அதற்கு என்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்துகிறார் என்று நாமும் விசுவாசித்து வளர தேவன் இரக்கம் பாராட்டுவாரார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாளிலும் நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல வேலையை உமக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒரு நோக்கத்திற்காக இந்த பூமியில வந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படியா எங்களுக்காக நீர் மரித்து உயிர்த்தெழுந்தீரப்பா. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொன்ன நீர் எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து அன்றைக்கு அந்த எம்மாவூர் சீஷருடைய அந்த கண்களை நீர் திறந்தீரப்பா. முதலாவது. இரண்டாவது, அவருடைய மனதை நீர் திறந்தீரப்பா. அவர்கள் ஆண்டவரே நீர் செய்த அந்த நன்மைகளுக்காக அவர்கள் நாள்தோறும் அவர்கள் தேவ சமூகத்திலே கூடி அவர்கள் உம்மை பாடி துதித்து உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய அன்பை உம்முடைய இரக்கத்தை அநேகருக்கு சொல்லி அவர்கள் ஆண்டவரே உமக்காக ஜீவித்தார்களப்பா. அதே போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு செய்கிற நன்மைகளை, கிருபைகளை, இரக்கங்களை நினைத்து தேவனே, நீர் எந்த நோக்கத்திற்காக எங்களை தனியாய் பிரித்தெடுத்தீரோ அந்த காரியத்தை செய்து முடிக்க, அதன் மூலமாய் வருகிற எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவ இரக்கம் தொடர்ந்து தார். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த விசேஷித்த உயிர்த்தெழுந்த நாளை அந்த உயிர்த்தெழுந்த தேவன் எங்களுக்குள்ளாய் இருந்து என்னை அவரோடு கூட உன்னதத்திலே உட்கார வைக்கிறார் என்று நாங்கள் அந்த விசுவாசம், அது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அது கிரியையிலே வெளிப்பட தேவ கிருபையைத்தார். பரிசுத்தாவினுடைய வல்லமை எங்களுக்குள் வெளிப்பட கிருபையைத்தார். தேவ இரக்கமும் தேவ தயமும் பயப்படாதே என்று சொன்னீரப்பா. வாழ்க என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயப்பட்டு உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க தேவ இரக்கம் தார். இந்த உலகத்திற்காய், உலக காரியங்களுக்காய் நாங்கள் பயப்படாதபடி, கவலை கொள்ளாதபடி என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி எழுந்தவர் என்று சொல்லி நாங்களும் ஆண்டவரை கனப்படுத்த, மகிமைப்படுத்த
தொடர்ந்து எங்களை நீர் தாமே பலப்படுத்த வேண்டுமா. எங்களிலே உம்முடைய வல்லமை தொடர்ந்து எங்களுக்கு பலனடைய, சுகமடைய, அற்புதங்களையும் அதிசயங்களும் ஆசீர்வாதங்களும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நடைபெற தேவ இறக்கம் கிடைக்க வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நாம் ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாம மகிமைக்காய் நாம் காணிக்கை விடுவோம். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, உயிர்த்தெழுந்தா, நரனை ஜெயித்தெழுந்தா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, வானத்தின் சேனை துதித்திடவே, வானத்தின் சேனை துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூத ராஜசிங் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங் உயிர்த்தெழுந்தார், மரித்த கிறிஸ்து என்னை மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, மரணத்தின் சங்கிலி தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங் உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், பரனை ஜெயித்தெழுந்தார். யூத உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், பரனை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங் உயிர்த்தெழுந்தார். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தீரப்பா, எங்களுக்காக உம்முடைய நித்திய ஜீவனையே கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் இனி எவ்விதம் இருப்போம் என்று அறியோம். ஆனாலும் நீர் வருகிற பொழுது உம்மை போல நாங்கள் மறுரூபம் அடைந்து அந்த மகிமையின் சாதலை அணிந்து கொள்ள தேவ கிருபையை கொடுக்கிறீர். எங்களுக்காக உம்முடைய சொந்த ஜீவனையே கொடுத்து மீட்டு, ஆண்டவரே இயேசுவே, அங்கே மீகா சொல்லுகிற பொழுது விழுவேன் என்று நினைத்தாயோ என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றி திரிகிற எங்க நாட்களில் நாங்கள், ஆண்டவரே, இதோ இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்ல, நீர் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், மகிமையின் தேவனாய் எங்களை மீட்கும்படியாய் உம்முடைய நித்திய ஜீவனையே கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நித்திய ஜீவனை தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் என்றென்றைக்கு உம்மோடு கூட இருக்க கிருபை கொடுத்து எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தி நீர் மீட்டு கொண்டதற்காய் நன்றி. எல்லா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பொல்லாங்கானவன் சொல்லுகிற எல்லா அக்கிரமங்கள், பாவங்கள், பொய்களில் இருந்தும் எங்களை விலக்கி, கட்டுக்கதைகளிலிருந்தும், வஞ்சகத்திலிருந்தும், ஏமாற்றுகளிலிருந்தும், மோசம் போக்குதல் இருந்தும் எங்களை பாதுகாத்தீரப்பா. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். கேட்ட செய்தியின்படியா தேவன் தாமே உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. இவர்கள் ஒவ்வொருவரும் உடைய பிள்ளைகளாக பலனடைய, சுகமடைய, வார்த்தையிலே உறுதியாய் தரித்து நிற்க, உம்மை தேடுகிற காரியங்கள், உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள, உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, உம்மிடத்திலிருந்து வருகிற தயவை பெற்றுக்கொள்ள தேவ கிருபையை தார். தொடர்ந்து பெயர் பெயரா நீர் ஆசீர்வதி. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே உம்முடைய வருகை பரியந்தம் சாட்சியுள்ளவர்களாய் அநேகருக்கு உம்முடைய சத்தியத்தை சொல்ல தேவ பலனை தர வேண்டுமா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இரக்கம் பாராட்டும், தயவு பாராட்டும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை
முழு உள்ளமே பரிசுநாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆம். அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட ஐக்கியம் இன்னும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ். எங்களுக்காய், எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.